திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம் 59வது வாக்கியம். நெடுந்தூரம் போனேனோ நாத முனியை போலே. நாத முனி இவர் தான் 4000 திவ்ய பிரபந்தத்தை உலகத்துக்காக திரட்டினவர். அவர் இல்லைன்னா 4000 திவ்ய பிரபந்தம் என்ற தமிழ் வேதம் நமக்கு கிடைச்சிருக்காது. அதுக்கு அவர் என்ன முயற்சி பண்ணினார், எவ்வளோ தூரம் போனார் அப்படிங்கிறது தான் நமக்கு இப்போ திருக்கோளூர் பெண் பிள்ளை சொல்ல போகிறான். நாதமுனி அவதாரம் பண்ணின இடம், அவதரிச்ச இடம், அவதாரம் இல்லை அவதரிச்ச இடம் காட்டு மன்னார் கோவில். ஒரு தடவை அவர் கும்பகோணத்தில் இருக்கிற சாரங்கபாணி கோவிலுக்கு போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு இருந்த போது 10 பாசுரங்களை கேட்குறார். அங்கே யாரோ அதை பாடின்னு இருக்கா. அந்த பாசுரங்களோட ஒரு இதில் மயங்கி போயிட்டார் அவர். அவ்வளவு காதுக்கு இனிமையாக இருந்தது. உடனே அந்த பாசுரம் பாடுறவாள்கிட்ட போயிட்டு கேட்குறார், உங்களுக்கு இவ்வளோதான் தெரியுமா, இதுக்கு மேலே இன்னும் எவ்வளோ இருக்கு அப்படின்னு சொல்லி அவள்கிட்ட கேட்குறார். இது நம்மாழ்வார் பாடின பாசுரங்கள். இது நம்மாழ்வார் பாடின 1000 பாசுரங்கள்ல 10 தான் இவளுக்கு தெரிஞ்சிருக்கு. இவ என்ன சொல்றா, எங்களுக்கு தெரிஞ்சது 10 தான், 990 பாசுரம் இன்னும் இருக்கு, அது எங்களுக்கு தெரியாது, அதனால எங்களுக்கு தெரிஞ்சது பாடினோம் அப்படின்னு சொல்லிடுறா. உடனே இவருக்கு இந்த 990 பாசுரங்களை எப்படியாவது முயற்சி பண்ணி அதை எடுத்துன்னு வரணும் அப்படின்னு யோசிக்கிறார், என்ன பண்றது அப்படின்னு. நம்மாழ்வார் வாழ்ந்த இடமான ஆழ்வார் திருநகரிக்கு போறார். அங்க போனா ஏதாவது உதவி கிடைக்குமே, ஏன்னா அவரை வாழ்ந்த ஸ்தலம், இந்த பாசுரங்களை பத்தி கேட்டா யாராவது சொல்வா அப்படின்னு நினைச்சுன்னு அங்க போறார். கும்பகோணத்திலேருந்து ஆழ்வார் திருநகரிக்கு போறார். நம்மாழ்வார் வாழ்ந்த இடத்துல விசாரிக்கிறார். இந்த மாதிரி நான் இந்த பாசுரங்களை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்திருக்கேன், எனக்கு ஏதாவது உதவி கிடைக்குமா அப்படின்னு கேட்குறாரு. அங்க இருக்கிறவளுக்கெல்லாம் ஒன்றும் தெரியல, எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொன்ன உடனே இவர் என்ன பண்றார், நம்மாழ்வாருக்கு ஒரு சீடர், மதுரகவி ஆழ்வார்னு பேரு, அவர் இருந்த ஊர் திருக்கோளூர். இப்ப கும்பகோணத்துலேருந்து 10 பாசுரங்களை கேட்டுட்டு பாக்கிய தெரிஞ்சுக்கணும்னு அந்த ஆர்வத்துல ஆழ்வார் திருநகரிக்கு போயிட்டு அங்கேயும் கிடைக்காம இப்ப திருக்கோளூர்கிட்ட வந்துடுறார். திருக்கோளூருக்கு அந்த ஊர்ல விசாரிக்கும் போது மதுரகவி ஆழ்வாரோட வம்சத்துல ஒருத்தரோட உதவி இவருக்கு கிடைக்கிறது. அந்த மதுரகவி ஆழ்வாரோட வம்சத்துல இருந்தவர் இவருக்கு 11 பாசுரங்கள் அடங்கின கண்ணினுன் சிறுத்தாம்பு அப்படிங்கிற அந்த 11 பாசுரங்க இருக்கிற அந்த திரட்டுக்கு பேரு கண்ணினுன் சிறுத்தாம்பு அப்படின்னு பேரு. அதை கொடுத்துட்டு இந்த 11 பாசுரங்களை நீங்க 12,000 தடவை சொல்லணும், சொன்னா நம்மாழ்வார் காட்சி தருவார் அப்படின்னு அந்த மதுரகவி ஆழ்வார் வம்சத்துல வந்தவர் நாதமுனிக்கு கொடுக்கிறார். நாதமுனி அந்த கண்ணினுன் சிறுத்தாம்புவ 12,000 தடவை உட்காந்து படிக்கிறார், அந்த பாசுரங்களை படிக்கிறார். நம்மாழ்வார் எங்க, ஒரு புளிய மரத்துல தான் அவர் எப்போது இருப்பார், எங்க உக்காண்டாரோ அதுக்கு பக்கத்துலயே உட்காந்து அந்த பாசுரங்களை சொல்லி அதன் பயனாக நம்மாழ்வார் அவருக்கு காட்சி கொடுத்து நம்மாழ்வார் எழுதின 1000 பாசுரங்களை தவிர 12 ஆழ்வார்கள் எழுதின 4000 பாசுரங்களையும் இவருக்கு உபதேசிக்கிறார் நம்மாழ்வார். நம்மாழ்வார்கிட்டேருந்து உபதேசம் வாங்கிட்டு 4000 திவ்ய பிரபந்தம் அப்படிங்கிற ஒரு நூலா அதை இந்த உலகத்துக்கு கொடுக்கறதுக்காக நாதமுனி கும்பகோணத்திலேருந்து ஆழ்வார் திருநகரிக்கு போயிட்டு, ஆழ்வார் திருநகரிலேருந்து திருக்கோளூருக்கு போயிட்டு, திருக்கோளூர்லேருந்து திருப்பி ஆழ்வார் திருநகரிக்கு 12,000 தடவை அந்த கண்ணினுன் சிறுத்தாம்புவை சொல்லி இவ்வளவு முயற்சி பண்ணி இந்த உலகத்துக்காக 4000 திவ்ய பிரபந்தத்தை சமர்ப்பிக்கிறார். இப்ப
திருக்கோளூர் பெண் பிள்ளை சொல்றா, இந்த மாதிரி நான் நெடுந்தூரம் போய் நாதமுனியை போல நான் ஒன்றும் செய்யல இல்லையா, அதனால நான் இந்த ஊரை விட்டு போறேன் அப்படின்னு சொல்லி சொல்றா. திருக்கோளூர் பெண் பிள்ளை ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு கதாபாத்திரங்களையும் நமக்கு சொல்லும்போது நமக்கு எவ்வளவு பெரிய படிப்பினைகளும் அறிவுரையும் கிடைக்கிறது அப்படிங்கிறது தான் நம்ம அதை ரொம்ப முக்கியமா எடுத்துக்கணும். ஒரு தனி மனிதன் முயற்சி பண்ணினான் அப்படின்னா அந்த விடாமுயற்சினால எவ்வளவு பெரிய விஷயம் சாதிக்க முடியும் அப்படிங்கிறது வந்து நமக்கு இது ஒரு பெரிய பெரிய அளவுல நம்மளை வந்து கண்டிப்பா இது வந்து ஊக்குவிக்கும் அப்படின்னு சொல்லி இந்த கதையை இதோட முடிக்கிறேன். இப்ப இந்த வாக்கியத்தை அவ சொல்லி முடிக்கும்போது எத்தனையோ பேரு இந்த கண்ணினும் சிறுதாம்புவ 12,000 முறை ஜபிக்கிறதுக்கு எடுத்துட்டு அதை வாழ்க்கையில ஒரு குறிக்கோளா கூட வச்சுட்டு இருந்தா கூட நமக்கு அது ஒன்றும் ஆச்சரியமா இருக்காது. அந்த அளவு வந்து இது ஊக்குவிக்கும் இந்த ஒரு முயற்சி, நாதமுனி அவர்களோட முயற்சி. இப்ப நம்ம ராமாயணத்துல பார்த்தோம்னா பகீரதத்தோட தவத்தினால்தானே கங்கை பூமிக்கு வந்தா. எத்தனையோ தலைமுறையா கஷ்டப்பட்ட கங்கையை கீழே கொண்டு வரணும், பூமிக்கு கொண்டு வரணும்னு கடைசியில பகீரத பிரயத்னம்னு சொல்லுவோம் நம்ம. அந்த மாதிரி ஒரு தனி மனிதன் நினைச்சான்னா அந்த காரியத்தை அவனால் சாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவா இந்த இதை நான் 59வது வாக்கியத்தை நான் இங்க நிறுத்திக்கிறேன்.